Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. எவ்ரி ட்ரேடு போட்ட மில்லி செகண்டில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேபி பாயிண்ட் கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுட்டு ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இடம் உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நெக்லிஜென்ஸ் வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங்கில் பார்த்துட்டு வரோம். நம்ம 200 லைக்ஸ் குறையாமல் பார்த்துக்கணும்னு பார்த்தோம். ஆனால் லைக்ஸ் பார்த்தா நம்ம 200 லைக்ஸ் ஒரு டைம் தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். நம்மளுடைய எஃபர்ட் எப்படி இருக்குதோ அதுக்கு நம்ம ஆனால் லைக் பண்ண மறந்துட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிள் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போது சார் நீங்கள் லைக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைக் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்ல, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் பார்ப்பாங்க. எனக்கு தெரியும், ஆகிடும். ஆனால் புதுசாக வரவங்க பார்ப்பாங்க, ஆனால் பிடிச்சிருக்கோம், லைக் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண ஃபஸ்ட்டில் பிடிச்சிருந்தாங்க ஞாபகமாக லைக் பண்ணுங்கள். 200 லைக்ஸ் நான் எக்ஸ்பிரேஷன் பண்ணுறேன். ஓகே, ஜென்ரலாக நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங்கில் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகுங்க. கிட்டத்தட்ட 85க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம 100 எபிசோட் நம்ம சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் விட்டு போய் பார்த்துட்டு வந்தோம்னா, நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 260 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான், மைனஸ் தான். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 85 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு நெகட்டிவ் சினாரி தான் காமிக்குது. ரைட், சரி. இப்போது நம்ம மார்க்கெட்டில் என்ன பார்க்கலாம், எந்த மாதிரி சினாரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது டே சார்ட். இது நிஃப்டி 50 டே சார்ட்டு. இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரிஜெக்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் தான் இந்த கேனில் 3 நாளுடைய கேனில் க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 நாளுடைய கேன்லையும் ஃபைனலாக இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அதுவும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை உடைச்சிட்டு உள்ளே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உள்ளே வரசில் சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே போயிடுச்சா வெயிட் பண்ணுங்கள், பையிங் பண்ணாதீங்க. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி ப்ரைஸ் ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகலாம் அல்லது புல் பேக்காக மேலே போகலாம். ஸோ இங்கே பையிங் பண்ணணும் அப்படின்னு நோ சான்ஸ். நீங்கள் இந்த ஏரியாவில் கூட பையிங்கான வாய்ப்பு கிடையாது இன்வெட்டு. ஓகேங்களா. ஸோ எப்போ 17,900 அபோவ் கடந்து க்ளோசிங் கொடுக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு பையிங்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த 3 நாளுடைய ட்ராவல் ஒரே கேனில் அடிச்சிருக்கான். ஓகே. ஸோ இப்போ என்ன, மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு க்ரீன் கேனில் வந்தால் கூட புல் பேக் கணக்கில் தான் எடுத்துக்கணும். நம்ம வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அகன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு வேளை பையிங் போச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த புல் பேக்லேயே நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படி என்ன பண்ணுவாங்க, பை அண்ட் செல் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும்தான். இந்த தோராயமாக வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அந்த மாதிரி ஆளுங்களும் பை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சும்மா இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்டில் சும்மா இருக்க கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே வந்துடும். நிறைய பேர் சும்மா இருக்கிற பொறுமை இல்லாதனால தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்வாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், மண்டே காலையில் 9 மணிக்கு ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அங்கே என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். அதுக்கு தான் டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணுற லைவ் மார்க்கெட்டில். நான் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, 9:40 கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எத்தனை நிமிஷம், 25 நிமிஷம் ஆகிடுச்சிங்களா. ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். விஷயம் என்னது, என்னோடய வியூவில் ஓகே சேலிங் சைடு போகிறதுக்கான நிறைய பேர் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அனுப்பிச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அனுப்பிச்சிட்டோம் இனிமேல் நம்ம ப்ராஃபிட் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த ப்ராஃபிட்டை எப்படி லாக் பண்ண கற்றுக்குன்னு, அதாவது அந்த ப்ராஃபிட்டில் நெக்ஸ்ட்டு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும். இப்போது 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் சம்பாதிச்சிங்கன்னா அந்த 10,000 ருபீஸில் 5,000 ருபீஸில் லாக் பண்ணணும். அந்த 5,000 ருபீஸை ட்ரேடிங் யூஸ் பண்ணணும். அதில் ஒரு 3,000 2,000 ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத மனசு வச்சுங்க. ஓகே. ஸோ நீங்களும் விருப்பம் தான் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். ப்ரைஸும் இந்த மாதிரி அழகாக டச்சாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது கற்றுங்க. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குது. இது இன்னொன்று ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. அது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற
டெலிகிராம் சேனல் அது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் கொடுத்துருங்க இல்லைங்களா. ஸோ இதில் புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். புல் பேக் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்ஷனுக்காக மேலே போகும். அப்போ நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பை தேடலாம். சரி சார், மார்க்கெட் வந்து இங்கேருந்து டேரெக்டாக கட் ஆகிட்டு கீழே வருது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எஸ், இங்கேருந்து கட் ஆகிட்டு கீழே வர சொல்ல என்ன பண்ணலாம், இந்த கட் ஆகிட்டு கீழே வர சொல்ல இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடக்கும். எப்படி, இதுக்கு கீழே லோயரில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். ஸோ அது வரலாம் வெயிட் பண்ணுங்கள். அந்த புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த லோயரில் கூட அதில் ஒரு புல் பேக் கிடைக்கும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த புல் பேக்கில் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸிஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 85 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. கிட்டத்தட்ட நியரஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆக சொல்ல உங்களுக்கு ப்ரைஸ் எங்கேருந்து ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு கிட்டத்தட்ட 650 600 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஓப்பன் ஆக சொல்ல ப்ரைஸ் என்ன ஆகுனா லிட்டில் பிட் கரெக்ஷனுக்காகவோ அல்லது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவோ மேலே வரும். ஸோ அந்த மேலே வர சொல்ல நீங்கள் சும்மா இருங்க, அமைதியாக இருங்க, வேடிக்கை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த அமைதியாக இருக்கிற இடம் தான் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் இடம் அது. ஓகேங்களா. ஸோ அந்த மேபி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக க்ரீன்லேயும் க்ளோஸ் கொடுக்கலாம். அது நம்ம நினச்சிருப்போம் சேலிங் போகும்னு சொல்லி. அந்த வெயிட் ஃபார் ஃபுல் பேக், ஏன்னா அந்த சேலிங்கான சிக்னல் வருதான்னு பாருங்கள். ஓகே, நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் சேலிங்காக வெயிட் பண்ணுங்கள். பை அண்ட் செல் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் அண்ட் பைக்காக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இன்றைக்கி க்ரீனில் போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் இருந்துங்க, பரவாயில்ல. அதாவது நான் சொல்கிறது ரிஸ்க் எடுக்காமல் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரிஸ்க் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட் மூவ் வேணும் அப்படின்னா சின்ன மூவ்மெண்ட் இருக்கும், அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேட்ச் பண்ணணும். மேபி கேனில் வந்து இவ்வளோ பெரிய கேனில் கன்ஃபார்மாக வர போகிறதில்ல எப்படிங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேனில் வந்து இதில் வர போகிறது கிடையாது, சின்ன கேனில் தான் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து க்ரீன் கலரில் ஒரு க்ளோஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு இடம் கிடைக்காது, ஸ்பேஸ் கிடைக்காது உங்களால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சேம் சினாரியோ தான். பேங்க் நிஃப்டியில் கூட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கடந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரீடெஸ்ட், அதில் இந்த ட்ரெண்டில் இந்த ரீடெஸ்ட்காக கீழே வரலாம். இப்போ கரெக்ஷன் சொல்லலைங்களா, இப்போ கண்டினியூவாக மேலே அப் மூவ் கொடுத்தது இவ்வளோ நாளாக. இந்த அப் மூவில் கரெக்ஷன் நான் ஸ்டாப்பாக கொடுத்தது என்ன ஆகுனா ஒரு கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ அந்த கரெக்ஷன் எது வரலாம், ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த கேப் ரீஃபில் எல்லாம் வந்து நடக்கும். அந்த இடத்துல நம்ம ஷார்ட் டைம் ஃபில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல. ஓகே, சரிங்க, அதையும் பார்த்துலாம் ஷார்ட் டைம் ஃப்ரேம் எப்படி அப்படின்னு. இப்போ 10 மணி டைம் ஃப்ரேமுடைய கிட்ட வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோ கிட்டத்தட்ட 38,400 38,500 இந்த நியரஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியா உங்களால் முடிஞ்சால் கேட்ச் பண்ணுங்கள். அதாவது ஒரு கேப் டவுன், இப்போ நிஃப்டி கேப் டவுன் ஆகுது, பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆகுமா நியரஸ்ட், ஆமாம், எஸ், ஆப்வியஸ்லி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேப் டவுன் ஆக சொல்லுவோம். இந்த கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸிங் லிட்டில் பிட் கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் வந்து ப்ரைஸிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் மூலமா பண்ணலாம். ஏதோ இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் ஆகட்டும், ஒரு புல் பேக் அல்லது பேஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆனால் அந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தலைங்களா, இந்த பேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, உங்களுக்கு 940 அந்த மாதிரி ரேஞ்சு உங்களுக்கு ஒரு செல்லிங்கான வாய்ப்பு கொடுத்தேன். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் எங்கே நம்ம லெவல் கொடுத்தோம், நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணியிருந்தோம் ட்ரெண்ட் லைன் நம்ம. ஸோ ப்ரைஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் அங்கேருந்து பேக் டு பேக் வந்தது. அதுக்கப்புறம் இதில் கூட நிறைய பேர் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்றைக்கும் நம்ம சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே மேலே க்ரீன் போச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ அந்த புல் பேக்கில் அகைன் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஒரு சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை மட்டுமே பாருங்க. க்ரீனில் போச்சுன்னா நோ ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.